மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவில் இருக்க கோபுரம் தகர்க்கப்படும் அப்படின்னு பிரிட்டிஷாரோட படை ஒரு அறிக்கை வெளியிடுது. தன் உயிருக்கு மேலான காளையார் கோவில் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷார் படைக்கிட்ட சரணடைந்து விடுறாங்க. 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில ஆங்கிலேயர்களை அலறவிட்ட சிங்கங்களான மருது சகோதரர்களை தூக்குல போடுறாங்க. 2 நாளும் அவர்களுடைய உடல் தூக்கிலேயே தொங்கியது. இறந்து போன மருது சகோதரர்கள் உடல் கிட்ட ஆங்கிலேயர்கள் போகவே பயந்து நடுங்கினாங்க. மருது பாண்டியரோட குடும்பம், உறவினர்கள், படையில இருந்தவங்க, ஆண் பெண் குழந்தைகள்னு 500க்கும் மேற்பட்டவரை எந்தவித விசாரணையும் இல்லாமல் கொன்று குவித்தாங்க ஆங்கிலேய படைகள். இந்தியா பார்த்திடாத கொடூரம் இது. அக்டோபர் 27 2 நாட்களாக தூக்கில் தொங்கிய மருது சகோதரர்களின் உடல் கீழே இறக்கப்பட்டு பெரிய அறிவாளால் அவர்களுடைய தலை தனியாக துண்டித்து எடுக்கப்பட்டு காளையார் கோவிலுக்கு முன்பாக உள்ள சிறிய அறைக்குள் அவர்களுடைய தலையை அடக்கம் செய்தனர் ஆங்கிலேயர்கள். இப்பவும் அந்த பகுதி மக்கள் மருது பாண்டியர்களை தங்களுடைய